யெகோவா இரு பிரேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, நமது கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம அனைத்து விதமான வாழ்வின் கட்டளைகளையும் நாம வேதாகமத்தின் படிதான் கை கொள்ள வேண்டும். ஆனாலும் நிறைய பேர் தங்கள் அறியாமையினாலும் அறிந்தும் வேதத்திற்கு புறம்பான சிலவற்றை பக்தி விருத்திக்கு ஏதுவான ஒன்றாக கருதி பின்பற்றாங்க. வேதத்தின்படி நமது ஆண்டவரை தவிர இன்னொரு தெய்வம் நமக்கு இல்ல. விக்கிரக வணக்கம் என்பது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது. வேதத்துல அநேக இடங்கள்ல மக்கள் அவங்களாவே உண்டாக்கிய பாகால், தீநாள் போன்ற சிலவற்றை தெய்வமாக வழிபட்ட போது அந்த இடத்துல தேவ கோபமானது வெளிப்பட்டது. இப்ப நீங்க நினைக்கலாம், அதற்கும் நமக்கும் என்ன தொடர்புன்னு. அதாவது இன்றைக்கும் நிறைய பேர் சரியான வேத காரியங்களை அறியாதபடி ஏசப்பாவும் ஒரு தெய்வம் என்ற வகையில நமது தேவனை பின்பற்றாங்க. அப்படியல்ல, நமது ஆண்டவர் மட்டும்தான் உண்மையான தெய்வம் என்பதுதான் உண்மை. அதாவது இவங்க ஆற்றுல ஒரு கால் சேற்றுல ஒரு கால் என்ற வாழ்க்கைய வாழ்றாங்க. இவங்களால விசுவாச வாழ்க்கையில பலமாக நிற்க முடிய மாட்டேங்குது. அது மட்டுமல்ல, அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் இவங்களால பெற முடியாது. 1 ராஜாக்கள் 18:21 நாம பார்க்கும்போது, அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை என்று பார்க்கலாம். 480 பாகாலின் தீர்க்கதரிசிகளின் மத்தியில ஒரே ஒரு தேவ மனிதன் சவால் விட்டுறாரு, அதை நிரூபித்தும் காட்டுறாரு. நம்ம எத்தனையோ பேர் மற்றவங்களுக்கு நாம சுவிசேஷம் சொல்றோம். நாம சொல்றது மட்டுமல்ல, இப்படி சவாலோடு கூடிய ஆணித்தனமான ஒரு வாக்க நீங்க தைரியமா கொடுக்கும் போதுதான் அவங்களால அவங்க விசுவாச வாழ்க்கையில நிலைத்து நிற்க முடியும். இல்லைன்னா அவங்களும் கூட்டத்தோடு ஒரு தெய்வமாக தான் நமது ஆண்டவரை பார்ப்பாங்க. அறிவிக்கிற நாம முதல்ல பலமாக செயல்பட வேண்டும். எலியாவை போல என் கர்த்தரே தெய்வம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடம் கேட்டு அக்கினியை இறக்கி பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு பதிலடி கொடுக்கிறாரு. இது போல நம்மாலும் நாம ஜெபிக்கிற ஜெபம் வழியாக அவங்க கிட்ட சில மாற்றங்களை நாம கொண்டு வரணும். முதல்ல ஆண்டவரை அறிவிக்கிற நாம அக்கினியாய் உயிருள்ளவர்களாக செயல்படணும். அப்படி செயல்பட்டாதான் உங்களால ரட்சிக்கப்படுகிற ஒரு விசுவாசி உயிருள்ள ஜீவிதம் வாழ்வாங்க. உங்க ஜெபத்தினால அவங்க வாழ்க்கையில மாற்றங்களும் அற்புதங்களும் நடக்கும். அப்படி நடக்கும்போது அவங்களால ஆண்டவர் மேல ஒரு சரியான விசுவாசத்தை கொண்டு வர முடியும். இப்படி இல்லாத பட்சத்துல வசனத்துல சொல்லப்பட்டபடி 2 நினைவுகளால குந்தி குந்தி நடக்கிறவர்களாக இருப்பாங்க. அறியாமையில விக்கிரக ஆராதனை மற்றும் சில வழிபாடுகளை கிறிஸ்தவத்துல இப்படிப்பட்டவங்க உட்புகுத்துறாங்க. கிறிஸ்தவன், அதாவது கிறிஸ்துவை போல வாழ்பவன், எந்த பகுதியிலையும் இயேசு கிறிஸ்து இவற்றை ஆதரிக்கல. எனவே அறியாமையில விழுந்து உங்க ஆசீர்வாதங்களை விட்டு கொடுக்காதீங்க. தெரியாதவர்களுக்கும் கற்றுக் கொடுங்க. இந்த பகுதி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.